ஓட்டிங் அனாலிசிஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் போடுறேன். நீங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த ஃபினாலே வீக்கில் 2 ஓட்டிங் அனாலிசிஸ் மார்னிங் அண்ட் நைட் வேணுமா இல்லை 3 டைம்ஸ் போடணுமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை கேட்டு நான் தெரிஞ்சுக்குவேன். ஃபஸ்ட் ப்ளேஸில் யார் இருக்காருன்னா முத்துக்குமரன் தான் இருக்கார். 46.53% ஓட்ஸோட, அதாவது 19,000 ஓட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 19,088 ஓட்ஸ் அவருக்கு இருக்குது இப்போ வரைக்கும். இது வந்து அன்அஃபிஷியல் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்அஃபிஷியலுங்கிறது எதுக்குன்னா, நான் இது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க இக்னோர் பண்ணிவிடுங்க. அன்அஃபிஷியலுங்கிறது எதுக்குன்னா, ஒரு தோராயமாக நமக்கு தெரியறதுக்கு யார் ஃபஸ்ட்டில் இருக்காங்க, யார் செகண்டில் இருக்காங்க அப்படின்னு தெரியறதுக்கு. முன்னாடி சீசன்ஸ்லாம் எப்படின்னா, ஃபஸ்ட்டில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க நல்லவங்க மாதிரியும், லாஸ்ட்டில் இருக்கிறவங்கன்னா ரொம்ப பேட் பிளேயர் மாதிரி ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகி அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கே நிறைய பேர் ஓட் போடுவாங்க. இப்போ அது எப்படி மாறிடுச்சுன்னா, நம்ம இப்போது நானே வந்து இப்போ வேறு ஒரு பிளேயரோட சப்போர்ட்டராக இருந்தேன்னா, நான் வந்து எனக்கு ஃபேவரட்டான பிளேயர் தான் வின் பண்ணணும்னு நான் நினச்சேன்னா, நானே போய்ட்டு என்னென்னா முத்துக்குமரனுக்கு பாட் ஓட்ஸ் நிறைய ஓட்ஸ் போட்டு முத்துக்குமரனை ஃபஸ்ட்டில் ஆக்கிட்டு, அப்போ வந்து முத்துக்குமரனோட ஜென்யூன் ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, முத்துக்கு நிறைய ஓட்ஸ் இருக்குது, அப்போ நம்ம போடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அதுக்காக தான் நம்ம எதையுமே ஃபுல்லாக நம்பக்கூடாது. இதெல்லாமா தோராயமாக ஒரு ரிசல்ட், அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு நமக்கு பிடிச்சவங்களுக்கு அஃபிஷியலில் ஓட் போடணும். அஃபிஷியலில் நீங்கள் போடுற ஓட்டை எண்ணி தான் உங்களுக்கு வந்து டைட்டில் கொடுப்பாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. செகண்ட் ப்ளேஸில் வந்து சௌந்தர்யா இருக்காங்க. 20% ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. 8,200 வாக்கு மொத்தமாக. ஸோ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் முத்துக்குமரனோட பாதி ஓட்லேயும் கம்மியாக தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து விஜய் விஷால். அவர் 11.82% ஓட்ஸோடு இருக்கார். 4,850 ஓட்ஸ், அதாவது சௌந்தர்யாவிலேருந்து பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கியிருக்காரு. 4th பிளேஸ்க்கு வந்துட்டாங்க ஜாக்லின். இது வந்து அன்அஃபிஷியல்னால குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அஃபிஷியலில் ஜாக்லின் வந்து 3rd பிளேஸ் 4th பிளேஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஜாக்லின் வந்து 3rd பிளேஸாக தான் இருப்பாங்க. ஸோ 10.82% ஓட்ஸோடு இருக்காங்க. 4,440 ஓட்ஸ் ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 400 ஓட்டு தான் வித்தியாசம். அது அன்அஃபிஷியலில். அஃபிஷியலில் எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் வந்து 3rd வந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அஃபிஷியல் ஸ்டார்ட் ஆகலை, 10 o'clock தான் ஸ்டார்ட் ஆகும். 5th பிளேஸில் வந்து பவித்ரா இருக்காங்க. அவங்க வந்து 6% ஓட்ஸோடு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2,500 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பிளேஸில் வந்து ரயன் இருக்காங்க. ரயன் வந்து 4.79% ஓட்ஸ், 1,900 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. பவித்ராக்கும் ரயனுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு 500 ஓட்ஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் பவித்ரா லீடிங்கில் இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைய ஓட்டிங் நிலவரம். அநேகமாக நாளைக்கு பணப்பெட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணப்பெட்டி வந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு பவித்ராவோ ரயானோ விஷாலோ எடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பவித்ரா, ரயான், விஷால் இந்த 3 பேர்த்தில் யார் எடுத்தாலுமே வந்து நல்லது தான் அவங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ரன்னராவோ 3rd பிளேஸோ வரும்போது நமக்கு ஒரு ஃபேம் தான் கிடைக்கும், பட் நமக்கு மணி கிடைக்காது, ப்ரைஸ் மணி கிடைக்காது. ஸோ இவங்க 3 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3 பேருமே ஒரு விதத்தில் பயங்கரமாக எஃபர்ட் போட்டிருக்காங்க. பவித்ரா நிறைய டாஸ்க் பண்ணியிருக்காங்க, ரயானும் நிறைய டாஸ்க் பண்ணியிருக்காரு, அண்ட் விஷால் வந்து அந்த மாதிரி இல்லாமல் நிறைய என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. ஸோ 3 பேர்த்து அவங்களுக்கு தெரிஞ்ச விதத்தில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காங்க. 3 பேர்த்தில் யார் எடுத்தாலும் சந்தோஷம்தான். அவங்க எடுக்கிறாங்களா இல்லை அந்த ஃபேம் தான் வேணும்னு இருக்கிறாங்களாங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, 2 போடணுமா 3 ஓட்டிங் அனாலிசிஸ் போடணுமான்னு. தேங்க்ஸ் ஃபார்